Daily. Taste the Daily. அறிவிக்காத மாவட்ட செயலாளர் பதவிக்கு உரிமை கொண்டாடுவதோடு என்கிட்ட சொல்லாம எப்படி உறுப்பினர் சேர்க்கையை நடத்துவீங்க என அதிகார துணியில் சொந்த கட்சி நிர்வாகிகளை மிரட்டிய தவேக நிர்வாகியின் ஆடியோ தான் இது. என்கிட்ட வந்து தளபதி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சரவணா நீ வேலை செய், உன் பாட்டு வேலை செய், நீ தான் மாவட்டத்தில் நீ வேலை செய்யு சொல்றாங்க. சரியா? நான் உடனே தளபதி அவர்களே நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, என்கிட்ட வந்து நீங்க அறிவிப்பு கொடுத்தா நான் வேலை செய்யு சொல்ல முடியுமா? இல்ல நாங்க இப்ப யாரும் அறிவிப்பு கொடுத்து செய்யலையே. இப்ப நான் எங்க ஊர்ல என்ன சொல்றீங்கல்ல, நான் எனக்கு விஜய் பிடிக்கும், எனக்கு மெம்பர்ஷிப் சேர்க்கணும் ஆசை இருக்கு, நான் தளபதி சேர்க்கலாம். இப்ப என்னோட தனிப்பட்ட விஷயத்துக்கு ஊர்ல இருந்தீங்களா? இத்தனை நாள் இந்த 1.25 வருஷம் நம்பர் எடுக்க முடியல, டம்பர் எடுக்க முடியல, இந்த 1.25 வருஷம் எங்க இருந்தீங்கன்னா? வெளியே ஏதாவது வெளியூர்ல இருந்தீங்களா? என்ன அது வந்து இப்ப நீங்க பேசுறீங்க, ஆனா நீங்க திடீர்னு எதுலாம் இந்த ஒர்க் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 1.5 வருஷமா பண்ணலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி முழு வீச்சில் அரசியல் பணியில் ஈடுபட்டு வரும் தவேக தலைவர் விஜய் பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து கட்சியை கட்டமைத்து வருகிறார். ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தற்போது வரை மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படவில்லை. இதனால் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பதை போல கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பலரும் தாம் தான் மாவட்ட செயலாளர் என கூறிக்கொண்டு கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு முன்வைக்க படுகிறது. குறிப்பாக அஜிதா ஆக்னஸ், எஸ்டிஆர் சாமுவேல், ஜேகேஆர் முருகன், அன்னை விஜய் சரவணன் உள்ளிட்ட 6 பேரிடமும் உறுதியாக மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தருவதாக கூறி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தனித்தனியாக உத்தரவாதம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தவேகாவினர் 6 பிரிவுகளாக பிரிந்து மாவட்டத்தில் கட்சி பணிகளை செய்து வரும் நிலையில் ஜேகேஆர் முருகனுக்கு ஆதரவாக செயல்படும் கணேஷ்குமார் என்பவரை அன்னை விஜய் சரவணன் மிரட்டிய ஆடியோ வெளியாகி உட்கட்சி பூசலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மஞ்சள் நீர் காயல் பகுதியில் கணேஷ்குமார் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தீவிரப்படுத்தியதாக தெரிகிறது. ஜேகேஆர் முருகனுக்கு ஆதரவாக தன்னுடைய பகுதியில் கணேஷ்குமார் கட்சி பணிகளை செய்தது தன்னைத்தானே மாவட்ட செயலாளர் என கூறிக்கொள்ளும் விஜய் சரவணனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதாக தெரிகிறது. இதனால் கணேஷ்குமாருக்கு கால் செய்த அவர் தன் அனுமதி பெறாமல் எப்படி உறுப்பினர் சேர்க்கையை நடத்துறீங்க என மிரட்டும் தொனியில் கேள்வி எழுப்பினார். இல்ல மேற்கு மாவட்ட சார்பா சொல்லி செய்யுங்க, சம்பந்தம் இல்லாம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைனா? ஏன்னா உள்ளர்த்தமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்க உண்மையில ஜேகேஆருக்கு செய்றீங்களா இல்ல உங்களுக்கா செய்றீங்களா? ஜேகேஆருக்கு தூத்துக்குடி, நான் இருக்கு ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. சரியா? ஜேகேஆருக்கு உங்களுக்கு இல்ல, ஜேகேஆருக்கு நீங்க வேலை செய்றீங்களா இல்லையா? ஆமா, அது எனக்கு எங்க அண்ணன் எவ்வளவு சம்பளம் தராங்கன்னா? அன்னைக்கு எவ்வளவு சம்பளம் போட்டு அது உங்ககிட்ட சொல்லணும். இல்ல இது தேவையில்லாத சம்பளத்துக்காண்டி பண்றது இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. சம்பளத்துக்காண்டி பண்றது இல்ல. சரியா? பாருங்க, தளபதி விஜய்க்காகத்தானே எல்லோரும் வேலை செய்கிறோம், எந்த இடமாக இருந்தால் என்ன என கணேஷ்குமார் கேள்வி கேட்க 1.5 ஆண்டுகளாக உறுப்பினர் சேர்க்கையை நடத்தாமல் விட்டுவிட்டு தற்போது மட்டும் நடத்துவதற்கான காரணம் என்ன என சரவணன் பதில் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் முற்றியது. யாருக்குமே அறிவிக்காத ஒரு இடத்துல இன்னும் விடுங்க. மெம்பரா சேர்க்கறது வந்து தளபதிக்கு தான் சேர்க்கிறோமே தவிர்த்து உங்களுக்கோ எனக்கோ சேர்க்கல. இப்ப எனக்கும் அதை வச்சு என்ன மெம்பர் சேர்த்தோம்னா என்ன, எனக்கு என்ன மன திருப்தினா தளபதிக்கு ஒரு 1000 மெம்பர் சேர்க்கிறோம், அவ்வளவுதான். சரி 1.25 வருஷமா ஏன்னா உங்களுக்கு அந்த ஞான உதயம் பறக்கல, எங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க ஒரு 4 மாசம் முன்னாடி உங்களுக்கு பிறந்திருக்கு, அதே மாதிரி தம்பிக்கும் இப்ப ஞான உதயம் பிறந்திருக்கு. 4 மாசம் முன்னதான் நான் வந்திருக்கேன். ஒரு கட்டத்தில் டென்ஷனான சரவணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் தம்மை தான் மாவட்ட செயலாளராக அறிவித்துள்ளார் என ஆணித்தரமாக கூறியதோடு இனிமேல் அனுமதி பெறாமல் உறுப்பினர் சேர்க்கையை நடத்தினால் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என அவர் எச்சரித்தார். இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க இந்த வேலை பாத்தீங்கன்னா பாத்துங்க, நாளைக்கு சம்டைம் வேலை பாக்குற மாதிரி எனக்கு சொல்லுங்க. நான் சட்டப்படி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு அப்டேட் பண்றேன். சரியா? நான் வந்து உங்க சொல்லாம செய்யறோம்ல, நீங்க அப்படி உண்மையில நாளைக்கு வேலை மெம்பரா சேர்க்கவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு போடணும்னா ஊர்ல உள்ள எல்லாத்தையும் போலீஸ்ல பிடிச்சு போடணும். இல்ல ஏன்னா 1.25 வருஷம் உங்களுக்கு அந்த தளபதி மேல உறுத்து வரல. நான் வந்து உங்களுக்கு 4 மாசம் முன்னாடி தானே வந்திருக்கேன். ஏன்னா நான் 4 மாசம் முன்னாடி தான் கட்சிக்கே வந்திருக்கேன். நீங்க ரசிகர் தான். எனக்கு இந்த பாருங்க, யாருக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து திடீர்னு தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஞான உதயம் பிறக்கும். நீங்க இதுக்கு இப்படி மெம்பரை யார் சேர்க்கிற, அதெல்லாம் சேர்க்க கூடாது அப்படின்னு சொன்னா எப்படி எனக்கு என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியல.
இப்படி பதவி மோகத்தில் கட்சியின் வளர்ச்சி பணிக்கு எதிராக மூத்த நிர்வாகிகள் செயல்படுவது தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. முதல் தேர்தலிலேயே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு விஜய் முயற்சி செய்து வரும் நிலையில் நிர்வாகிகள் சிலர் கட்சி பதவிக்காக உறுப்பினர் சேர்க்கையை நிறுத்துவது, தொண்டர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது தலைமைக்கு தலைவலியை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துராமன். Taste the Daily.